உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் கடவுர் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன். சுந்தரர் சுவாமிகள் மிக சிறப்பான வகையிலே காவிரி நதியுடைய வளப்பத்தாலே சோழ நாட்டிலே காலனையே காலால் உதைத்த சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக அவரை காப்பாற்றுவதற்காக காலனையே காலால் உதைத்தட்டு மட்டுமல்ல மார்க்கண்டேயருக்கு அருள் புரிந்தார். அது மட்டுமல்ல, அந்த ஊர் சிறப்பானது ஊர். வேத விற்பன்னர்கள் அநேகமாக இருக்கின்ற வேதியர்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த ஊர் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஊரிலே அந்த ஊரை பற்றி சொன்னோன்னா திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்த கடேஸ்வரர். அந்த அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மை அபிராமி பட்டரை அருள் செய்த ஊர். அபிராமி பட்டரை சோதித்து அமாவாசை என்று பௌர்ணமியாக திகழ்ந்த ஊர் திருக்கடையூர். இன்றைக்கு கூட சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் மற்றுமுள்ள பீமரத சாந்தி போன்ற அநேகமான நிகழ்ச்சிகள் நடப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊரிலே மிக சிறப்பான வகை குங்கிலிய நாயனார், குங்கிலிய கலைய நாயனார் என்ற ஒரு பெரியவர். அவருடைய வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்திலே அருகாமையிலே இருக்கின்றது. ஆகவே அந்த திருக்கடவுர் சென்று அந்த ஊரிலே இருக்கின்ற அவர் ஊரிலே இருக்கின்ற அந்த அமிர்த கடேஸ்வரரை நாள்தோறும் குங்கிலியம், நறுமணம் மிகுந்த குங்கிலியம், ஒரு களையத்தை வச்சிருப்பார், ஒரு தூபத்தை வச்சிருப்பார். அந்த களையத்திலிருந்து அந்த குங்கிலியத்தை எடுப்பார், அந்த நெருப்பு மூட்டியுள்ள அந்த தூபத்திலே போடுவார். அவர் போன்ற குங்கிலிய களையத்தை, அந்த நறுமணம் மிகுந்த குங்கிலியத்தை யார் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பக்தி பூர்வமான குங்கிலிய கலைய நாயனார் இவர் குடும்பத்தோடு அந்த வீதியிலே வாழ்கின்றார். வாழ்ந்தாலும் கூட அவருக்கு முக்கியமான தொழிலே இந்த தூபம்தான். அப்படியே செய்து கொண்டவர் சிறப்பான அந்தணர். இந்த பூணூல் என்று சொல்கின்ற அந்த பூணூலை மிக மொத்தமாகவே பலர் கண் தெரியும்படி போட்டுக்கொள்வார். பிராமணன் என்று சொல்கிற வகையிலே, வேதியர் என்று சொல்கிற வகையிலே அவருக்கு ஒரு பெருமிதம். அப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான பக்தி, அந்த ஆத்மார்த்தமான பக்தி நிறைந்த அந்த குங்கிலிய கலைய நாயனார் இப்படியே நாள்படி தினசரி அந்த சேவையை தொடர்ந்து தொண்டு செய்து வந்தார். ஆனாலும் கூட இறைவனுடைய அந்த சோதனை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆனது. என்ன சோதனை பார்த்தீங்கன்னா, வருமானம் குறைந்து விட்டது ஏதோ வகையில். அதனால் தினசரி குங்கிலியம் செய்வதற்காக தொண்டு செய்வ வழி இல்லாமல் இருந்தது. வீட்டிலே இருக்கின்ற நகைகளை எல்லாம் விற்று அந்த தொண்டை செய்தார். புஞ்சை நிலத்தையும் நஞ்சை நிலத்தையும் அதையும் விற்று அந்த திருத்தொண்டை செய்து வந்தார். காலப்போக்கிலே தினசரி தொண்டு நடக்கின்றது.
ஆனால் சாப்பிடுவதற்கே வழியில்லாத ஒரு நிலைமை அந்த வீட்டிலே தாமும் தன் மனைவியாரும் குழந்தைகளும் உறவினர்களும் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் ஒரு கவளம் சாப்பாடு சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் வழி இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் அதற்காக மட்டுமில்லை, பொதுவாக அவர் தூபம் காட்டிக்கிட்டே அந்த சிவநாமத்தை சொல்லுவார் பாருங்க. அப்படிப்பட்ட சிவநாமம் இல்லக விளக்கது, அந்த தூபத்தை சார்ந்த அந்த பாட்டு. இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது, ஜோதி உள்ளது பல்லக விளக்கது, பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இப்படி தொடர்ந்து தூபம் செய்வதற்காக சூழ்நிலை இல்லை என்று வருந்தி பாடுகிறார். வீட்டுக்கு வந்துட்டார். மனைவி மக்கள் எல்லாம் உறவினர்கள்லாம் பட்டினி. ஒரு நாள் பட்டினி, 2 நாள் பட்டினி. அந்த அம்மையாருக்கு உங்களைய கலைநாதருடைய நாயனாருடைய மனைவிக்கு மனம் பொறுக்கலை. வாடி வாடி பசிக்கு வாடி வதங்கி அப்படியே சோர்ந்து இருக்காங்க. ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். அந்த அம்மா மனசு பொறுக்காமல் அவங்களுடைய பொற்தாளி, அந்த பொற்தாளி எடுத்து கையிலே எடுத்து நாயனார்கிட்ட கொடுக்குறாங்க. இதை விற்றுக்கொண்டு நீங்கள் நெல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறார். சரின்னு போகிறார். கடத்தெரு வழியாக போகிறார். அப்போது இவருக்கு எப்போ பார்த்தாலும் சிவசிந்தனை தான். ஆனால் போனது கடைக்கு சென்று தாலியை கொடுத்துட்டு அரிசி நெல் வாங்கத்தான், மற்ற பொருள் வாங்கத்தான் போனார். கடைத்தருக்கு போகிறாரு. எதுக்கு ஒரு புது மூட்டை ஒருத்தர் தூக்கிட்டு வர்றார். இந்த புது என்பது மூட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த பண்டல்னு சொல்லுவாங்க, நாற்புறமாக கட்டியிருக்கும். அந்த புதியை தூக்கிட்டு வர்றார். இவருக்கு குடும்பத்தை மறந்தாச்சு. அதான் சிவபக்தி, அதிதமான பக்தி. குடும்பத்தை மறந்தாச்சு. அந்த பொதிகார்கிட்ட என்ன பொதின்னு கேட்குறார். குங்குளியம் அப்படிங்க. குங்குளியம்மா, ஆஹா, நம்முடைய சிவபெருமானுக்கு ஏற்ற நறுமணம் மிக்க ஒரு குங்குளியமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு கேட்குறார். நான் தங்கத்தை கொடுக்குறேன், நீ பொதியை கொடு அப்படிங்கிறார். என்ன தங்கம் கொடுப்பேன்னு கேட்குறார் அவர். அந்த தாலியை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். அந்த தாலியை பெற்றுக்கொண்டு அந்த பொதியை கொடுத்து விடுகிறார். பொதி வாங்கின உடனே வீட்டுக்கு வரல, கோயிலுக்கு போயிட்டார். கோயிலுக்கு போய் பூஜை பொருட்கள் இருக்கின்ற அந்த பண்டக சாலையிலே அந்த பொதியை கொண்டு போய் சேர்த்து அந்த குங்குளியத்தை சேமித்து வைத்தார். சேமித்தது வைத்தது மட்டுமல்ல, அவருடைய துண்டு அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆர்வமாக, அதீதமாக, ரொம்ப பக்திபூர்வமாக செஞ்சிட்ருக்கார். இப்படி இருக்கும் பொழுது கலையனாரின் மனதெல்லாம் நிறைந்தது. தாம் இப்படிப்பட்ட தொண்டு செய்கின்றோம் என்று தொடர்ந்து அந்த வீரட்டானம் ஆலயத்துக்கு சென்று அவர் தொண்டு புரிந்துக்கிட்டே வர்றார். தொண்டு புரியும் பொழுது தன்னை அறியாமலே அந்த சிவபெருமானுடைய வாகனத்தை பற்றி பாடுறார். உங்களே கலைய நாயனார் எப்படி பாடுறார் பாருங்க. நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாலே தென் செயல் நாட்டிலே நந்தி வழி காட்ட நாம் இருந்தோமே. இப்படி
தன்னுடைய குடும்பத்தை மறந்து கலையநாயனார் இந்த பாட்டை பாடின உடனே நந்திதேவருக்கும் சிவபெருமானுக்கும் மனது இறங்கிவிட்டது. ஆகவே மிக சிறப்பான வகையிலே கலையனாருடைய மனைவி, மக்கள், உறவினர்கள் பசிக்கு வாடி அப்படியே அயர்ந்து தூங்கிட்டாங்க. அந்த அம்மாவும் தூங்கிட்டாங்க. அப்போது சிவபெருமான் அந்த அம்மாவுடைய கனவிலே வந்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு முன்னாடி சிவபெருமானுடைய என்ன செஞ்சார்னா, அவருடைய அருளாலே குபேர பகவான் வந்தார் அவருடைய வீட்டுக்கு. குபேர பகவான் வந்து பொன்னையும் பொருளையும் நெல்லையும் அரிசியையும் பல்வேறு விதமான செல்வங்களை வீடு முழுக்க வைத்துவிட்டு குபேர பகவான் செல்கிறார். சிவபெருமான் கனவில், அந்த அம்மா கனவிலே தோன்றி, இனிமேல் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எழுந்து இப்படியெல்லாம் வந்திருக்கு, நீ எழுந்து பாருன்னு சொல்லிட்டு மறைகிறார். ஆனால் அந்த அம்மா எழுந்திரிச்சு பார்த்தா வீடே அவங்களுக்கே அடையாளம் புரியல. பொண்ணெல்லாம் இருக்குது, பொருளெல்லாம் இருக்குது, நகையெல்லாம் இருக்குது, நெல்லெல்லாம் இருக்குது, அரிசி எல்லாம் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவையோ அத்தனை இருக்குது. உடனே அந்த அம்மா சிவபெருமான் கனவிலே வந்ததை அந்த அம்மா நினைத்து நெஞ்சு உருகி பிரார்த்தனை செய்து தன்னுடைய கணவருக்காக உணவு சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்றார்கள். சிவபெருமானுடைய அருளோடு உத்தரவோடு கலையநாயனார் தம்முடைய வீட்டுக்கு செல்கிறார். சென்று அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சிவபெருமானுடைய அந்த அருளை எல்லாம் நினைந்து மகிழ்ந்து கொண்டு மறுபடியும் ஆலயத்திற்கு வந்து விட்டார். அந்த சமயத்தில் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கின்ற திருப்பனந்தாள், அந்த திருப்பனந்தாளில் ஒரு பெண்மணி பூஜை செய்கின்ற அந்த சிவலிங்க திருமேனி சற்று சாய்ந்து விட்டது. அரசருக்கு தெரிஞ்சு அரசர் யானையெல்லாம் வச்சு இழுத்து பார்த்தார், சரி வரல. அதே நேரத்தில் கலையநாயனார் கேள்விப்பட்டார். அந்த திருப்பனந்தாளுக்கு செல்கிறார். யானையால் முடியாது, படையால் முடியாததை புஷ்பக்கயிறை சிவலிங்க மேனியிலே கட்டி, தானும் ஒரு சரியான ஒரு சிறப்பான கயிறை கட்டிக்கொண்டு கழுத்திலே மாட்டிக்கொண்டு சிவநாமத்தை சொன்றே ஜபித்து கொண்டே இழுக்கிறார். ஓம் நம சிவாய சிவாய நமவும் என்று நாமத்தை சொல்லி இழுத்த மாத்திரத்திலே யானைக்கு அசையாத அந்த சிவலிங்க திருமேனி குங்குளியக்கலைய நாயனாருடைய பக்திக்கு அசைந்து நிமிர்ந்து நின்றது. அரசரே பார்த்து, சோழ மன்னன் பார்த்து பரவசப்பட்டு பாராட்டினார். அப்படிப்பட்ட வகையிலே அந்த திருப்பனந்தாள் ஆலயத்திலே இருந்து திருப்பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் திருக்கடவூருக்கு வந்துட்டார். திருக்கடவூரில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தம், அப்பர் சுவாமிகளும் அந்த கடவுர் ஆலயத்திற்கு வருகிறார்கள். அவர்களை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்திட்டு அவருடன் ஆசியை பெற்றுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட வகையிலே தொடர்ந்து பல தொண்டுகள் செய்து அந்த திருக்கடவூர் ஆலயத்திலே அந்த தூப தீப துண்டை தொடர்ந்து செய்து இறைவனடி அடைகிறார். சிவபெருமான் மிக சிறப்பான வகையிலே அருள்பாலித்து உமையாரோடு வந்து காட்சி கொடுத்து தீட்சையும் கொடுத்து சிவகணங்களோடு தன்னையும் இருக்க சொல்லி ஆசியும் வழங்கி அருள் புரிகிறார். இந்த குங்குளிய நாயனாருடைய கதை நிறைவு செய்கிறேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க,
குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆணைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு சிவனடியாருடைய நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.